ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா திருவாதிரக்களி தாங்க. இந்த திருவாதிரக்களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். வாங்க இந்த திருவாதிரக்களி எப்படி செய்கிறதுன்றதை வீடியோவில் பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நாம் ஃபஸ்ட்டு நாம் பச்சரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு நான் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டேன். கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவு பச்சரிசியை போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துப்போம். அதுக்கப்புறமா பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்தாச்சு. இது ரெண்டும் நல்லா வறுபடணும். குறைஞ்சது இது ஒரு 7 நிமிஷம் நல்லா வறுத்து எடுக்கணும். இது செய்கிறப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் கரெக்டாக நமக்கு அரிசியும் பாசிப்பருப்பும் ஈவனாக வறுபடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுடுச்சு. இது ஏன் நம்ம வறுக்கிறோன்னா அப்போ தான் நமக்கு களி பர்ஃபெக்டாக வரும். வறுக்காமல் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு களி பார்த்திங்கன்னா பிசு பிசுன்னு ஆயிரும். அதுக்காக தான் நம்ம பாசிப்பருப்பும் பச்சரிசியும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வறுபட்டுடுச்சு. இந்த டைமில் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஆற வச்சுருவோம். இதை நல்லா ஆறிட்ட பிறகு நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு இது ரவை பதத்துக்கு நம்ம பொடிச்சு எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஆற விட்டுருவோம். இப்போ சின்ன மிக்சர் ஜாரை எடுத்துகிட்டு நம்ம ஆற வச்சுருந்த பச்சரிசியும் பாசிப்பருப்பும் இது ரவை மாதிரி பொடிச்சு எடுத்துக்கலாம். இது பல்ஸ் மோடில் நீங்கள் நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ரவை பதத்தில் தான் இருக்கணும். இதை நீங்கள் மைய அரைச்சிட வேண்டாம். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ பார்க்கவே நமக்கு ரவை பதத்தில் பொடிச்சு எடுத்தாச்சு. அடுத்து நம்ம வெள்ளை கரிசியில் தயார் பண்ணிடுவோம். அதுக்கு நான் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுட்டு ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு நான் 2.5 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் நம்ம ஒரு கப் அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் பார்த்திங்கன்னா முழுமையாக நமக்கு கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் கரைய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நமக்கு நல்லா கரையணும். இது பார்த்திங்கன்னா பாகுபதம் வரணும்னு அவசியம் கிடையாது. வெல்லம் கம்ப்ளீட்டாக கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் மட்டும் போதும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைம் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சிடலாம். அடுத்து நம்ம முந்திரியை வறுத்துக்கலாம். அதுக்கு நான் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுட்டேன். நான் தேவையான அளவு நெய்யை ஊற்றிட்டு முந்திரி பருப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது பொன்னிறமாக நம்ம முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சிடலாம். அடுத்து நம்ம திருவாதிரக்களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டேன். அடிகனமான உள்ள கடாயாக வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஏற்கனவே வெள்ளை கரிசல் வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை கம்ப்ளீட்டாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம அந்த கடாயில் சேர்த்துக்கலாம். கடாயில் சேர்த்துட்ட பிறகு வாசத்துக்காக நான் ஏலக்காய் 2 தட்டி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம 4 கப் அளவு தண்ணியை சேர்க்க போகிறோம். மொத்தமாக நம்ம 5 கப் தண்ணியை சேர்க்கணும். இனிஷியலாக நம்ம வெள்ளை கரைசலுக்காக 1 கப்பு சேர்த்தோம். இப்போ பார்த்திங்கன்னா 4 கப் அளவு தண்ணியை சேர்க்கணும். இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட். இதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பர்ஃபெக்டான திருவாதிரக்களி தயாராகும். இப்போ பார்த்திங்கன்னா 5 கப்பு மொத்தமாக நமக்கு தண்ணி இருக்குது. அடுத்து நான் அரை கப் அளவு நான் தேங்காய் துருவலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கொதி வரணும். இதை நல்லா கொதித்த பிறகு தான் நம்ம பொடிச்சு வச்சுருந்த நம்ம பாசிப்பருப்பும் பச்சை அரிசியும் நம்ம இதில் சேர்த்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்க ஆரம்பிக்கிறப்போ இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருந்த நம்ம பாசிப்பருப்பும் பச்சரிசியும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதை செய்கிறப்போ நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. இல்லைனா கட்டிப்பட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஒரேடியாக ஆட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் கட்டிப்படாமல் நல்லா வரும். இப்போ நம்ம முழுமையாக சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா இது கைவிடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ இந்த அரிசி பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த தண்ணியிலே நல்லா வெந்து வரும். இப்போ இது கைவிடாமல் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் கம்ப்ளீட்டாக நமக்கு ஃபுல்லாக நல்ல கன்சிஸ்டன்சியாக வந்துடுச்சு. இந்த டைமில் நான் ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ நம்ம லிட்டை போட்டு ஒரு
15 நிமிஷம் நல்லா வேக வைப்போம். அப்போ தான் அந்த அரிசி வந்து பச்சரிசி நல்லா வெந்து வரும். இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் குக்கரில் இந்த களியை வந்து சேர்த்து நமக்கு வேக வைப்பாங்க. நம்ம இப்போ கடாயிலே வச்சு செய்வோம். இப்போ நடுவில் நம்ம எடுத்து பார்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். அப்படி இல்லைன்னா நமக்கு அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அகைன் வந்து நம்ம லிட்டை போட்டுட்டு நல்லா வந்து வேக வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா அந்த களி வந்து வெந்து வருது. அகைன் லிட்டை எடுத்துகிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த தண்ணி வந்து வற்றி போகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக ஆயிடுச்சு. நமக்கு கடாயில் ஒட்டாமலே வருது பாருங்கள். ஸோ இந்த டைமில் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய்யை சேர்த்துக்கிறேன். நெய்யை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். நெய்யை சேர்த்திங்கன்னா ரொம்ப மணமாக இருக்கும். அதுக்காக தான் சேர்க்குறோம். அடுத்து நம்ம வந்து வறுத்து வச்சுருந்த முந்திரியை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுவோம். இப்போ வறுத்த முந்திரி கம்ப்ளீட்டாக இந்த களியில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் கம்ப்ளீட்டாக வந்து ட்ரை ஆகிடுச்சு. ஆனாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா இது வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இந்த டைமில் நான் நெய்யை சேர்த்துக்கிறேன். நெய் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய்யை சேர்த்துட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இன்னும் 2 to 3 நிமிஷம் நமக்கு வந்து களி தயாராகிடும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நம்ம கோயிலில் தர பிரசாதத்தில் பச்சை கற்பூரம் வந்து சேர்ப்பாங்க. அதுதான் நான் இப்போ வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். அவ்வளோதாங்க, திருவாதிரை களி வந்து தயாராகிடுச்சு. நம்ம இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த திருவாதிரை களியை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேங்க. எக்ஸாக்டாக கோயிலில் கொடுக்குற பிரசாதம் மாதிரியே இருந்துச்சு. இதே மெத்தட் அண்ட் ப்ரொசீஜர்லையும் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அதே போல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே போல் வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பை.